ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை வந்து 9 நாளில் முடிக்கிறாங்க. பி அண்டு சி வந்து 12 நாளில், சிஏ வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்குறாங்க நம்மள, வேலையானவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் பியும் முதல் நாள் செய்கிறாங்க. 2வது நாள் வந்து பியும் சியும் செய்கிறாங்க. 3வது நாள் வந்து ஏவும் சியும் செய்கிறாங்க. இதேமாரி செஞ்சுட்டு இருக்கும்போது வேலை வந்து எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க புத்தகத்தெல்லாம் அப்படியே எழுதிப்போம். ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 9 நாளில் முடிக்கிறாங்க. பி ப்ளஸ் சி 12, சி ப்ளஸ் ஏ 18, எல்சிஎம் எடுத்தா 36. இதுதான் வந்து இது டோட்டல் ஒர்க்கு. எல்சிஎம் எப்படி ஷார்ட்டாக எடுக்கணும், பெரிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், பெரிய நம்பர் வந்து 2 இடத்துலேயே வருதான்னு பார்க்கணும். 9 டேபிளில் வரும், 12 டேபிளில் வராது இல்லையா. அப்போ 18 கூட இன்னொரு 18 கூட்டிங்கன்னா ஒரு 36 வரும். 36 வந்து 9 டேபிளில் வரும் இல்லையா, 4 முறை வரும். 12ல் வந்து 3 முறை வரும். அப்போ வந்து 2 இடத்துலேயும் வந்துச்சு இல்லையா. அப்போ எல்சிஎம் வந்து 36. இப்போ எல்சிஎம் 36ன்றது தானே இது டோட்டல் ஒர்க்கு தான் அது. இதுவே வந்து 4 men இவ்வளோ நாளில், 8 women இவ்வளோ நாள் கொடுத்தா அப்போ வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு டோட்டல் ஒர்க்கை வந்து வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். அந்த மாடல் சம்மு நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்கோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி மாடல் சம் இருக்கும். தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ எல்சிஎம் வந்து 36 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணது, டிவைட் பண்ணிடணும். 36/9 போட்டோன்னா இது 4, 12 அடிச்சா 3, 18 அடிச்சா 2. இதுனா இது ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். மொத்த பங்கு வேலை வந்து 36 பங்கு. மொத்த பங்கு வேலை வந்து 36. ஏ ப்ளஸ் பி செஞ்சால் ஒரு நாளைக்கு 4 பங்கு முடிப்பாங்க. பி ப்ளஸ் சி 3 பங்கு, சி ப்ளஸ் ஏ 2 பங்கு. இதுதான் வந்து இங்கே தெளிவாக எழுதியிருப்பேன். ஓகேவா. ஏ ப்ளஸ் பி 4, பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு முடிப்பான்றது. டோட்டல் ஒர்க் வந்து 36. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேள்வியில், முதல் நாளில் வந்து யார் வேலை செய்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி முதல் நாள் வந்து வேலை செய்கிறாங்க. 2வது நாள் பி ப்ளஸ் சி, 3வது நாள் ஏ ப்ளஸ் சி. பி ப்ளஸ் ஏ, அதாவது ஏ ப்ளஸ் பியோட 4, இது அப்படியே போட்டிங்கன்னா வரும் 3, ஏ ப்ளஸ் சி வந்து இது 2. அப்போ 3 நாளோட முடிவில் வந்து 9 பங்கு வேலை வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்னு அது 36 பங்கு முடியணும் இல்லையா. 3 நாளில் வந்து 9 பங்கு முடிஞ்சிருக்கு. அப்போ 6 நாளில் என்ன அர்த்தம், 6 நாளில் வந்து இது அப்படியே டபுளாக முடிச்சிருப்பாங்க இல்லையா. 18 பங்கு முடிஞ்சிருக்கும். 12 நாளில் வந்து இது அப்படியே டபுள் ஆகிட்ருக்குல்ல, 36 பங்கு வேலை 12 நாளிலே முடிஞ்சிட்ருக்கோம். ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து 12. நீங்கள் எக்ஸாமில் வந்து இவ்வளோ ஸ்டெப்லாம் போடக்கூடாது. நான் உங்களுக்கு புரியணும் நாள், அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்பு போட்டிருக்கேன். எக்ஸாமில் என்ன பண்ணணும், இது வரைக்கும் போட்டிங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்களா, இதெல்லாம் வந்து மைண்டிலே போடணும். இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போனா இது 9, 3 நாளில் 9 பங்கு முடிக்கிறாங்க. இப்போ 6 நாளில் எத்தனை பங்கு முடிச்சிருப்பாங்க, 18. இப்போ 12 நாளில் 36. அவ்வளோதான், இவ்வளோதான் ஸ்டெப்பே, இவ்வளோ தான். ஆன்சர் வந்து 12. இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம், 3 நாளில் வந்து 9 பங்கு முடியுது, மொத்தம் 36 பங்கு முடியும் இல்லையா. இதை 4ஆல் பெருக்கினா 36 பங்கு முடிஞ்சிடும். அப்போ இதை 4ஆல் பெருக்கலாம் இல்லை, 4ஆல் பெருக்கினா நான் வரும் 12. ஆன்சர் வந்து என்னது, 12. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.